காவல்துறையினர் மக்களிடம் கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் குறைகளை பொறுமையாக கேட்டு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்க வேண்டும் என காவல்துறையினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவா மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும். அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆக்கிக்கொள்ள வேண்டும். திமுக செய்யும் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையாக இருப்பதாகவும், திமுகவிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றைக்கு பணம் வாங்கியதோ அன்றே அந்த கட்சியின் கதை முடிந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட போது அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க, திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்ல. எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டா தீர்ந்து போச்சு. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பள்ளியில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த 10 வயது சிறுமி பின்னாடியே ஒருத்தன் போறான், அப்படி தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் சிசிடிவி பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கேவலம். நானும் பல முறை சொல்லிட்டேன், பயம் கிடையாது. இன்றைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டது, அச்ச உணர்வு போயிட்டது. இன்றைக்கு காவல்துறை செயலிழந்து இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கு போய்கின்ற சிறுமிய அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனா நாடு எப்படி இருக்குது? நானும் பல முறை சொல்லியாச்சு. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிக மோசம். சொல்வதற்கே கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக என்ன வேணும். நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம், அப்படி எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளை நினைக்க வேணும். ஆனா அப்பா அப்பான்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்க போனார்? அப்பா எங்க போனாரு? அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும். திமுக கூட்டணி சரியாகவும் நேர்மையாகவும் உள்ளது என்றும், பழனிசாமி தான் அவமானப்பட்டு நிற்கிறார் என்றும் திமுக அமைச்சர் கே.என். நேரு பதிலடி கொடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அவமானப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்த நிலையில், எங்களுடன் இருப்பவர்கள் எல்லாம் அவமானப்பட்டார்கள் என்று அவரிடம் போய் சொன்னார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவமானப்பட்டோன்னு அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா? அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு. அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு. ஒருத்தர் கூட்டணிங்கிறாரு, ஒருத்தர் நேருங்கிற. நாங்க கூட்டணி இல்ல, எங்க தலைமைங்கிறாரு. அவரு தான் அங்க அடிபட்டு இருக்காரு. எங்களுதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. முன்னாள் முதல்வர் காமராஜரை கொலை செய்ய முயன்றவர்கள் வாக்குக்காக வேஷம் போடுவதாக பாஜக RSS மீது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜர் குறித்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவும் கூறினார். ஆடு நனையதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு? என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க.
பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது, அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூட்டணி ஆட்சி குறித்து நான் பேச மாட்டேன் என்றும், டெல்லியில் உள்ள பெரிய தலைவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை எனவும் தெரிவித்தார். சொன்னார்ல அண்ணன் திருச்சி வேலுசாமி சொன்னார்ல, எங்களுக்கு கூட்டணியில வேணும், இன்னைக்கு திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எங்களுக்கு அதை பத்தி பெரிய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். நான் அதுக்கு பத்தி பதில் சொல்லவே மாட்டேன். ஒரு விரிசலும் இல்ல. சென்னை பேசின் பாலம் பால் டிப்போ பகுதியில் வசித்து வந்த 150 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகள் வழங்கப்பட்டன. பசுமை வழிச்சாலையில் உள்ள துணை முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு மூலக்கொத்தளத்தில் வீடு ஒதுக்கீடு ஆணைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கடந்த ஆண்டு புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் பேசின் பாலம் பகுதி மக்கள் வீடு கட்டித்தர கோரிக்கை விடுத்திருந்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யாவை துரோகி என்று கூறியதாக குற்றஞ்சாட்டி மாமல்லபுரத்தைச் சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் மதிமுக கொடியை அகற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மாமல்லபுரம் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து நிர்வாகிகளும் மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். இதை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் தங்கள் வாகனங்களில் ஏற்கனவே பொருத்தியிருந்த மதிமுக கொடிகளை அகற்றினர். மல்லை சத்யாவை துரோகி என்று வைகோ சாடியதாக குறிப்பிட்டு அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹5 உயர்ந்து 9,110 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ₹40 விலை அதிகரித்து 72,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1 விலை ஏற்றம் கண்டு ₹125 விற்பனையாகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் வெறும் 21 நாட்களில் 5,005 கிராம் தங்கம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு 2,130 கிராம் தங்கம் காணிக்கையாக பெறப்பட்டிருந்தது. ஜூன் 25ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை மட்டும் 2,81,16,256 ரூபாய் ரொக்கம் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. இதேபோல 11,438 கிராம் வெள்ளி பொருட்களையும் பக்தர்கள் வழங்கியுள்ளனர். மங்களூரில் கடன் வாங்கி தருவதாக 500 கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெபினமோகர் பகுதியைச் சேர்ந்த ரோஹன் சல்தான்ஹா கடன் வாங்கி தருவதாக கூறி தொழிலதிபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். சல்தான்ஹாவின் ஆடம்பரமான வீட்டிற்குள் ரகசிய அறைகள் இருப்பதாகவும், அங்கு சோதனை செய்தபோது அலங்கார செடிகள், விண்டேஜ் ஷாம்பெயின், வெளிநாட்டு மதுபானங்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறுகின்றனர். 3 மாதங்களுக்குள் அவரது வங்கிக் கணக்கில் 40 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்ததாக கூறப்படுகிறது. மலேசியாவிற்கான அமெரிக்க தூதராக நிக் ஆடம்ஸ் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. மலேசியாவிற்கான தூதராக வலிமை மிக்க அரசியல் விமர்சகராக அறியப்படும் நிக் ஆடம்ஸை கடந்த வாரம் நியமித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இஸ்லாம் குறித்து கடுமையாக விமர்சிப்பதோடு காசா மீதான தாக்குதலை நியாயப்படுத்துபவர் நிக் ஆடம்ஸ் என்றும், அவரை மலேசியாவிற்கான தூதராக ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக இண்டிகிர்கா ஆற்றங்கரையோர கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கின. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களிலிருந்து 100க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மழையால் பாதிக்கப்பட்ட யாகுசியா பிராந்தியத்தில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
தென்கொரியாவின் தெற்கு பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி முகாம்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதிக அளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டுங்சங் மாகாணத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.